இங்கே வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பயிற்சி திட்டத்தில் ஓராண்டு பங்கேற்று இன்றைக்கு சான்றிதழ் வாங்க இருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது எனக்கு மிக பெருமையாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலும் இன்றைக்கும் நான் கருதுகிறேன். இன்றைக்கு ஒரே ஒரு குறை, இந்த காலையில் மதுரை ரயில் நிலையத்தில் நடந்த விபத்தினால் அங்கே சில ஆய்வுகள் சதர்ன் ரயில்வேஸுடைய ஜெனரல் மேனேஜரோடு இணைந்து எடுக்க வேண்டி இருந்ததனால் அதில் பாதிக்கப்பட்டவர்களுடைய நலன் ஆராய்ந்து அவர்களுக்கு தேவையான சேவைகள் செய்ய வேண்டியதனால் சற்று தாமதமாக இங்கே வந்தேன். அதற்கு முதல் என் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இத்தகைய சிறந்த பயிற்சி திட்டங்களுக்கு ஸ்பான்சராக உதவி செய்யும் US கான்சுலேட் ஜெனரலுக்கும் ஜஸ்டிஸ் சிவராஜ்மி பட்டேல் அகாடமி என்ற சோகோ ட்ரஸ்டுடைய நிறுவனத்துக்கும் என் பாராட்டையும் என் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இங்கே சிலர் தான் பங்கேற்கிறீர்கள் நேரில். பல காரணங்களுக்காக மொத்த திட்டத்தில் பங்கேற்ற 130 நபர்களில் சிலர் தான் இங்கே இருக்கிறீர்கள் என்று கேள்விப்பட்டேன். அந்த சிலர்களுமே ஒரு வேற்றுமை இருக்கிறதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். It is the core tenet of our democracy that we must have a diversity of views, that there must be true inclusion first at the participation level before we talk about at the leadership level. So இங்கே 2 சான்றிதழ் பெறக்கூடிய இருக்கிற பங்கேற்றவர்கள் அவர்கள் அனுபவங்களை பற்றி பேசினார்கள். ஒன்று, என் சொந்த ஊரான உத்தமபாளையத்தில் என் குடும்ப நண்பரான ஆஜி கர்த்ராவத்தர் கல்லூரியில் பயிற்சி பெற்றவர் என்றதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். For too long, I think, in our democracy, we have taken our constitution and its values for granted. In fact, when I was a student, we used to run a compulsory course, at least in the CBSE curriculum, called Civics, where we were taught about the Constitution, about the rights, about the powers of government, about the responsibilities of different layers of government. After 1991, also of the local governments, the panchayats. இந்த மாதிரி பயிற்சியெல்லாம் பள்ளி கரிக்குலத்தில் பாடத்திட்டத்தில் மிகவும் குறைந்து விட்டன. நான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்ற அடிப்படையில் எப்பெல்லாம் தொகுதியில் சுற்றுப்பயணம் ஆய்வு செய்கிறேனோ, ஐ எம் குவைட் அமேஸ்ட். இந்த சாதாரண ஒரு சாமானியருக்கு எந்த பிரச்சனை மாநகராட்சியால் தீர்த்து கொடுக்க முடியும், எதை மாநில சட்டமன்றத்தில் குரல் கொடுக்க வேண்டும், எது ஒன்றிய அளவில் நிதி ஒதுக்கி அங்கேருந்து நடத்தக்கூடிய திட்டம் சட்டம் என்று அந்த வேறுபாடே மக்களுக்கு தெரியவில்லை. That means we don't have adequately informed citizens. Why is it important that we should have adequately informed citizens? ஏன்னா அதிகாரத்தில் இருக்கிறவர்களை, அது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லை நிரந்தர பணியில் இருக்கிற IAS இல்லை அரசு பணியாளர்களாக இருக்கட்டும், அவங்களை தட்டி கேட்குற அளவுக்கு எங்களுடைய உரிமையை ஏன் நீங்கள் எங்களுக்கு அளிக்கவில்லை, இல்லை நிறைவேற்றி கொடுக்கவில்லை, ஏன் இந்த தவறான நிலை இன்றைக்கு இங்கே இருக்கிறது, இதை என்றைக்கு திருத்த போறீங்கள் என்று கேட்குற அளவுக்காவது, யாரிடம் எதை கேட்பது என்ற அளவுக்காவது உரிமைகளை நன்கு அறிந்தால் ஜனநாயகத்துக்கு நல்லது. ஆனால் இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு பயிற்சி திட்டம் நாட்டுக்கு அந்த குறையை ஓரளவிற்காக
திருத்தும் வகையில் நடைபெறுகிறது என்று நான் கருதுகிறேன். I'm told almost 1,300 people applied to this program and about 10% of you were selected. I assume that means that you have the best intent, the best capacity to absorb and eventually have the potential to be the leaders of tomorrow, whether that is in IAS or public service, whether that is through public life, whether that is as lawyers or judges, that you are the generation and you are the people within your generation that are most likely to be driven by these values, to want to have a more inclusive democracy. நான் மேடையில் அமர்ந்திருக்கும்போது பேராசிரியரிடம் கேட்டேன், வாட் இஸ் த ரைட் வேர்ட்? தமிழில் இன்க்ளூசிவ் என்றதற்கு சரியான வார்த்தை என்ன? சில சமயம் சில மொழிகளில் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் தட் ஆப்ட் வேர்ட். அவர் சொன்னார், அனைவருக்கும் உரிமை உள்ள இல்லை பங்கேற்கிற அனைவரையும் உள்ளடக்கிய. I suppose all of those will do to some extent. But the word inclusive in its full force of meaning in English is something more than that. It says, அனைவருக்கும் பங்கேற்கக்கூடிய உரிமையை அளிக்கும் வகையில். That's what I would say is the right interpretation or right translation. In that sense, all the democracies of the world, at least all those that have written constitutions, the notion of equality, whether it is equality of access, equality of opportunity, equality of rights, equality of benefits, all this will be built into the Constitution. But equality always has some inherent flaws if you don't think clearly about inclusion. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், யூஎஸில் கான்ஸ்டியூஷன் எழுதும்போது ஈக்குவாலிட்டின்ற வார்த்தை இருக்கே தவிர ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல்ன்றாங்களே தவிர அதே நேரத்தில் ஸ்லேவரி வாஸ் ஆல்சோ லீகல். அப்போ ஆல் மென் ஆர் பார்ன் ஈக்குவல்னா ஹவு கேன் யூ ஹவ் சம் ஸ்லேவ் ஓனர்ஸ் அண்ட் சம் ஸ்லேவ்ஸ்? அதே போல் வெவ்வேறு இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டி இன் மெனி கேசஸ் only spoke about the men, did not speak about the women. A lot of places women didn't have the right to vote when men had the right to vote, including in India. 1921 ஜஸ்டிஸ் பார்ட்டி கவர்மெண்ட் வந்த பிறகு தான் மெட்ராஸ் மாகாணத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. எனவே the word inclusive is a very powerful word and in its true meaning very often we find it is violated. Inclusive-na mostly, or those who have some status, or those that we have not forgotten about, இந்த அளவுக்கு தான் இன்க்ளூசிவ் போதே தவிர உண்மையிலேயே அனைவருக்கும் உரிமை, பங்கு உரிமை இருக்கக்கூடிய சூழ்நிலை என்றால் பல இடங்களில் இது நடப்பதில்லை. இதை நான் சர்ஃபேஸில் தொடும்போது ஐம் ஷுவர் தட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் ஒன் ஹோல் இயர் listening to many eminent speakers and with many of the essays like those contained in this book, that you all would have had a much more profound understanding, discussion, analysis of the notion of inclusion in a democracy and how vital it is to have a truly functional democracy in every sense of the word. In that sense, I would say, நீங்கள்லாம் இந்த சான்றிதழை பெறும் நேரத்திலேயே அத்துடன் ஒரு கடமையை தோளில் சுமையாக நீங்கள் ஏற்றிக்கொள்ள வேண்டும். It is your duty now, people who have been given this profound opportunity to learn, to analyze, to discuss, to debate, to arrive at your own core understanding. You have a duty to carry these values, these lessons throughout society, where I have said, as I have already said, that there is a big void because things like civics are not taught properly. அந்த கடமையை உங்கள் மேல் நான் சுமத்தும் போதே வாழ்த்தும் நான் தெரிவிக்கிறேன். I hope, I wish many of you will go on to be leaders in your own way in your community
in government service, in public office, in the judicial system. I hope that you will apply the benefits of this learning to the benefit of, or to the good value of many citizens, to the leveraged effect on many citizens and your communities. மீண்டும் ஒரு முறை நான் இந்த பயிற்சி திட்டத்தை ஏற்பாடு செய்த, நடத்திய, இதற்கு உறுதுணையாக இருந்த, உதவி செய்த அனைத்து நிறுவனங்களுக்கும், நல்ல உள்ளங்களுக்கும் என் வாழ்த்தை தெரிவித்து, இதில் இன்று வெற்றிகரமாக நிறைவேற்றி சான்றிதழ் பெறும் மாணவர்கள் அனைவருக்கும் என் பாராட்டையும் என் வாழ்த்தையும் தெரிவித்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.